ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி ஜூன் 4 2026 எஃப்ஐஐடிஏ டேட்டாஸை பார்த்துடலாம் வாங்க. இன்வெஸ்டர்ஸ் இன்றைக்கி ஐடி செக்டார்ஸில் மட்டும் 1.7 லட்சம் கோடி லாஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் கவர்மெண்ட் சிஜிடியில் ஒரு பெரிய சேஞ்சஸை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி இந்த ஷார்ட்ஸில் பார்த்துருவோம் வாங்க. ஃபர்ஸ்ட் எஃப்ஐஐ டேட்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஐஐ இன்றைக்கி 4360 கோடிக்கு பை பண்ணி நெட் பையர்ஸாக இருக்காங்க இன்றைக்கும். அண்ட் எஃப்ஐஐஸ் எப்பவும் போல் பயங்கரமாக செல் பண்ணிகிட்ருக்காங்க. 4447.6 கோடி இன்றைக்கி வித் நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. இந்த கவர்மெண்ட் புதுசாக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஜிடி அப்படின்னு சொல்லுவாங்க. சிஜிடினா கேபிட்டல் கெயின் டேக்ஸ். அது லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. அந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸில் நமக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் 12.5% இருந்தது. அதாவது 12 மாதத்துக்கு மேலே கவர்மெண்ட், அதாவது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த 12.5% டேக்ஸ் நம்ம கட்டணும். அவங்க அதை கம்ப்ளீட்டாக அபாலிஷ் பண்ண போகிறதா ஒரு ப்ரொப்போசல் வச்சுருக்காங்க. எதனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, நம்ம எஃப்ஐஐஸ், அதாவது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் இந்தியாவிலேருந்து விற்றுட்டு போயிடுறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க. இது மூலியமாக நம்ம ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை லாங் டேர்மாக அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ப்ரப்போசல் வச்சுருக்காங்க. இன்னும் இது சட்டமாக மாறலை. இது ஒரு ப்ரப்போசல்லாம் கொண்டு வந்திருக்காங்களே தவிர்த்து இது இன்னும் செயல்பாட்டுக்கு வரலை. அண்ட் நிஃப்டியும் சென்செக்ஸும் இன்றைக்கி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, நிஃப்டி இன்றைக்கி ஓப்பனிங் அப்போ 23,282.45 ஓப்பன் ஆகி க்ளோசிங் அப்போ 23,416.55 க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 10.95 பாயிண்ட் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் சென்செக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஓப்பனிங் அப்போ 73,935.83 ஓப்பன் ஆகி க்ளோசிங் அப்போ 74,360 அப்படின்றது கொஞ்சம் நாளாக நெகட்டிவ்லேயே க்ளோஸ் ஆகியிருந்தது. நான் கூட போன வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம். நம்ம கூட இந்த நிலமை போயிட்டு இருந்தது அப்படின்னாக்கா 52 வீக் லோவுக்கு இன்னும் ரொம்ப தூரம் இல்லை. 22,182 நிஃப்டி டச் பண்ணுறதுக்கு இன்னும் இந்த வாரத்தில் போயிடும் அப்படின்னு நான் சொல்லி நம்ம பேசியிருந்தோம். ஆனால் இப்போ ஏதோ கொஞ்சமாக பாசிட்டிவாக நடக்கிற மாதிரி இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தடுத்து இந்த மாதிரி கவர்மெண்ட் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த பாசிட்டிவாக ஏதாவது நம்ம மார்க்கெட்டில் பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸஸ்லாம் உங்களுக்கு டெய்லி வரும். ஓகே, இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தானே தவிர்த்து இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா கிடையாது. எப்போவுமே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச்சை பண்ணிவிட்டு பண்ணுங்கள், அதுதான் நல்லது. ஓகே கைஸ், பாய்.